உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நாம நினைக்கிற அமெரிக்காவோட ராணுவம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போறார்கள். உடனே நம்ம மைண்டில் என்ன வரும்? ஓ, இன்னும் ஒரு போரா அப்படின்னு தானே எங்களுடைய மைண்டில் நாங்கள் நினைப்போம். ஆனால் இங்கே தான் பெரிய ஒரு ட்விஸ்டானது இருக்கு. இந்த தடவை அமெரிக்கா வீச போகிற குண்டுகள் ஈரானை மட்டும் அழிக்க போகிறதில்ல, அது அமெரிக்காவை சேர்த்து அழிக்க போகுது. இது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்கள் நினைப்பீங்கள், அது உண்மை இல்லை. இது ஒரு 2000 வருஷ காலத்து பேட்டர்ன். ரொமேனியா பேரரசு முதல் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வரை எதெல்லாம் அழிஞ்சு போனதோ அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் போச்சு. இன்னைக்கு அமெரிக்கா அந்த பாதையோட செக்மேட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க என்பதுதான் உண்மை. கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. காலையில நீங்க தூக்கத்தை விட்டு எழும்பும் போது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற லட்சக்கணக்கான ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்க கூட துப்பு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை இல்லை. யமனில நடந்திருக்கு, சிம்பாப்வேல இது நடந்திருக்கு. இப்ப டாலருக்கும் இந்த நிலைமை தான் வரப்போகுது. அமெரிக்கா மேல 37 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கும் அதிகமான கடன் இருக்கு. அதை அடைக்க அவங்க கிட்ட வழியே இல்லை. ஆனா தங்களோட கெத்த காட்ட உலகத்துல 150 இடத்துல மிலிட்டரி பேஸை வச்சிருக்காங்க. ஊரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மற்ற நாடுகளை மிரட்டி மற்ற நாடுகளுக்கு எதிரான போரை அமெரிக்கா ஒவ்வொரு இடத்திலையும் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். நேரடி போர், மறைமுக போர். இப்படி அமெரிக்கா ஒவ்வொரு நாடுகளையும் அடக்கி வைப்பதற்காண்டி 150க்கும் அதிகமான இராணுவ தளங்களை பயன்படுத்துகிறார்கள். மற்ற நாடுகளுக்கு எதிரான ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்காங்க. வரலாறு ஒரு பாடத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த ஒரு நாடும் துப்பாக்கி முனையில பணவீக்கத்தை ஜெயிக்க முடியாது என்பதை. இப்ப அமெரிக்கா ஏன் ஈரானை பார்த்து பயப்படுறார்கள்? ஏன் ஒரு போரை ஆரம்பிச்சு தன்னோட அழிவை தானே அமெரிக்கா தேடிக்கொள்கிறார்கள்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் முக்கியமான 4 ஸ்டேஜை பற்றி பார்ப்போம். ஏனென்றால் எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் இந்த 4 வழியில தான் போகும். முதலாவது ஸ்டேஜ், ஒரு நாடு புது புது கண்டுபிடிப்புகள், நல்ல உழைப்பு, சரியான பண கொள்கை மூலமாக மேல் எழும்பி வரும். அவங்க கிட்ட உண்மையான செல்வம் இருக்கும். உலகமே அவங்க பணத்தை பார்த்து அதன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இதுதான் அந்த நாட்டோட பொற்காலமாக இருக்கும். இரண்டாவது ஸ்டேஜ், கையில காசு வந்த உடனே அந்த நாடு தன்னுடைய மிலிட்டரியை பலப்படுத்துவார்கள். மற்ற நாடுகளில் போய் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். இது ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் ஆனா போக போக இதுக்கு ஆகிற செலவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நாடு சம்பாதிக்கிறதை விட மிலிட்டரிக்காண்டி செலவு பண்றது ரொம்பவே அதிகமாக போகும். இதனால பண தேவை காரணமாக அதிக பணத்தை அந்த நாடு அச்சரிக்க ஆரம்பிப்பார்கள். இது அவர்களோட பணத்தினுடைய மதிப்பை குறைக்க ஆரம்பிக்கும். மூன்றாவது ஸ்டேஜ், இங்கதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. பணத்தை அதிகமாக அச்சரிக்கிறதால பணவீக்கம் எகிர ஆரம்பிக்கும். கடன் கையுமறி போக ஆரம்பிக்கும். மற்ற நாடுகள் எல்லாம் யோசிப்பார்கள், ஏன் இந்த நாட்டோட காகிதத்தை, அதாவது இந்த நாட்டோட பணத்தை நாம வச்சிருக்கணும் அப்படின்னு மற்ற நாடுகள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ அந்த நாடு பயந்து போய் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்ட இன்னும் அதிகமான மிலிட்டரியை பயன்படுத்துவார்கள். வேறு வேறு நாடுகளுக்கு எதிரான போரை தொடுப்பார்கள். பொருளாதார தடைகள், அதாவது சாங்ஷனை போட ஆரம்பிப்பார்கள். இதனால தங்களுடைய பணத்தை, தங்களுடைய மதிப்பை நிலைநாட்டலாம் மட்டும் நினைப்பார்கள். ஆனா உண்மை என்னன்னா, துப்பாக்கியை வச்சு பணவீக்கத்தை நிறுத்த முடியாது. 4வது ஸ்டேஜ், இதுதான் என் காட் என்றே சொல்ல முடியும். அந்த நாட்டோட பணம் செல்லாம போகும். மிலிட்டரியை பின்வாங்குவார்கள். அந்த சாம்ராஜ்யம் உடைய ஆரம்பிக்கும். புதிய ஒரு பவர் புதுசா உருவாகும். இப்படி 4 முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு. வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான ஸ்டேஜ்ல தான் உலகத்தினுடைய முக்கியமான சாம்ராஜ்யங்கள் வளர்ந்து சரிஞ்சு போயிருக்கு. ஆரம்பமும் இந்த 4 ஸ்டேஜின் படி தான் ஆரம்பிச்சிருக்கும். முடிவும் இந்த 4 ஸ்டேஜின் படி தான் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்ப அமெரிக்காவுக்கு நடந்துகிட்டு சொல்ல முடியும். இப்ப நான் சொன்னது வெறும் தியரின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அது உண்மை இல்லை. நான் இப்ப சொன்னதுக்கு உதாரணம் சொல்றதுக்காண்டி வரலாற்றில நிறைய கதைகள் இருக்கு. முதல்ல ருமேனியா பேரரசு எடுத்து பார்ப்பேன். அவங்க கிட்ட தான் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மிலிட்டரி அப்போதைக்கு இருந்தது. அவங்களோட தெனாரியஸ் பணம் தான் அப்போதைய டாலர். ஆனா மிலிட்டரிக்கு சம்பளம் கொடுக்க முடியாம, காசு இல்லாம வெள்ளி நாணயத்துல செப்பை கிளக்க ஆரம்பிச்சாங்க. பணத்தோட மதிப்பு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. விலைவாசி ரொம்பவே எகிர ஆரம்பிச்சு. இதனால தங்களுடைய மிலிட்டரியை வச்சு மிரட்டி பார்த்து தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சார்கள். ஆனா பொருளாதாரம் விழுந்தப்போ அந்த மிலிட்டரியால ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால இந்த ரோமே முழுமையா அழிஞ்சு போச்சு. அடுத்தது ஸ்பெயின். 16வது நூற்றாண்டுல அவங்க கிட்ட ஸ்பெயின்கிட்ட இல்லாத தங்கமா, ஆனா அவங்க எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால அதிகமாக செலவு ஏற்பட்டது. செலவு அதிகமாக மாறியதால அதிகமாக பணத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சிருந்தார்கள். இதனால விலைவாசி 400% அதிகமாக மாறிச்சது. கடைசியில ஸ்பெயினே காணாம போயிட்டார்கள். அடுத்ததான் நமக்கு தெரிஞ்ச யூகே, அதாவது பிரிட்டன். 2 உலக போர் அவங்களை மொத்தமாகவே காலி பண்ணிட்டது. அவங்க கிட்ட இருந்த பவுண்ட்ஸ் தன்னுடைய மதிப்பை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு
இழந்தது என்பதுதான் உண்மை. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை அவங்களால தக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட டாலரே உள்ள வந்துச்சு. இப்ப நாங்க அமெரிக்காவோட கதைக்கே வருவோம். 1944 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் மூலமா டாலர் உலகத்தோட கிங்காக மாறிச்சது. நீங்க எண்ணெய் வாங்கணும்னா டாலர்ல தான் வாங்கணுமென்ற ஒரு நிலைமையை உருவாக்கினார்கள். அதுதான் பெட்ரோ டாலர். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா 1971 அமெரிக்கா செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு இப்ப அமெரிக்காவுக்கு அப்பாக மாறி இருக்கு. அதாவது டாலருக்கு பதிலாக தங்கம் கொடுக்க மாட்டேன் என்று அமெரிக்கா முடிவு எடுத்தார்கள். அதுக்கப்புறம் அமெரிக்கா இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடித்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1971 அமெரிக்காவுடைய கடன் வெறும் 40 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு அதே கடன் 35 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸை விட ரொம்பவே அதிகமாக மாறிட்டுது. யாராவது டாலரை வேணாம்னு சொன்னால் உடனே அமெரிக்காவோட மிலிட்டரி அங்கே போய் போரை செய்து அவர்களை காலி பண்ணிடுவார்கள். சதாம் ஹுசேன் அவர்கள் யூரோவில் தான் எண்ணெயை விற்க போறேன்னு சொன்னார். உடனே அமெரிக்கா ஈராக் மேலே போரை ஆரம்பித்தார்கள். கடாபி தங்கம் மூலமா ஒரு நாணயத்தை கொண்டு வர போறேன்னு நினைச்சார். அதுக்கான பேச்சை வெளியில பேச ஆரம்பிச்சார். அவரோட கதையும் அமெரிக்கா முடிச்சார்கள். இப்படி அமெரிக்கா டாலரை விட்டுட்டு வேற நாடுகள் வேற கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சால் அந்த நாடுகளுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சு அந்த நாடுகளோட கதையும் முடிப்பார்கள். ஆனா இப்போ ரஷ்யா சீனாவும் டாலரை ஓரங்கட்டிட்டு அவங்க சொந்த நாணயத்தை பயன்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா கூட இப்ப சீனாவோட யுவான் பணத்தை வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால டாலரோட அஸ்திவாரமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நாங்க இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கேன். இப்ப இருக்கிற எல்லாரோட கேள்வியும் என்னன்னா, ஈரான் மேல போர் தொடுத்தா அடுத்ததா இன்னாகும் என்பதுதான். ஈரான் ஒன்றும் ஈராக் மாதிரி சின்ன நாடு இல்லை. அவங்க கிட்ட பயங்கரமான மிசைல் டெக்னாலஜி இருக்கு. சைபர் அட்டாக் பண்ணக்கூடிய திறமையும் ஈரான்கிட்ட இருக்கு. முக்கியமா உலகத்தோட 20% எண்ணெய் போற ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஈரானால் லாக் பண்ண முடியும். அப்படி ஒரு போர் நடந்தா எண்ணெயோட விலை, அதாவது ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $200 விட அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதோட எல்லையே இல்லாமல் அதனுடைய விலையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்படியே கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளோட விலையும் ஏற ஆரம்பிக்கும். அமெரிக்காவால் ஏற்கனவே தங்களுக்கு இருக்கிற கடனை கட்ட முடியல. இதுல போர் செலவு வேற வந்தா அவ்வளவுதான், டாலர் மொத்தமா குலாப்ஸ் ஆயிடும். ரஷ்யா சீனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வருவார்கள். இது அமெரிக்காவை ஸ்ட்ரெயிட் போவுக்கு, அதாவது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு வேகமா அமெரிக்காவை தள்ளும் என்பதுதான் உண்மை. இப்ப நான் சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு உங்க மனசுல ஒரு நடுக்கம் வரலாம், இல்ல ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம், நிஜமாகவே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. உண்மை என்ன தெரியுமா? ரோம் தீப்பற்றி எரியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்த மக்கள் ரோம் ஒருபோதும் அழியாதுன்னு தான் நம்பினாங்க. பிரிட்டிஷ் பேரரசுல சூரியனை மரியாதைன்னு சொன்னப்போ அடுத்த 10 வருஷத்துல அவங்க கையை விட்டு எல்லாமே போகும்னு யாருமே நினைக்கல. உண்மையை சொல்லணும்னா வரலாறு ரொம்பவே கொடூரமானது. அது யாரையும் மன்னிச்சதே இல்லை. நீங்க எவ்வளவுதான் பெரிய வல்லரசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இராணுவத்தை வச்சிருந்தாலும் சரி, கணக்கு தப்பாக மாறும்போது கடவுளை வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அமெரிக்கா இன்னைக்கு பண்ற ஒவ்வொரு தப்பும் அந்த அழிவுக்கான வேகத்தை அதிகப்படுத்துது. ஈரான் மேல அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களோட சொந்த சவுப்பட்டி மேல அடிக்கிற ஆணி மாதிரி. ஆனா இங்க முக்கியமான விஷயம் அமெரிக்காவோட வீழ்ச்சி மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வரப்போற அந்த இருண்ட காலம். உலகம் இப்ப மாறப்போகுது, அதிகார மையமும் மாறப்போகுது. உங்க கையில இருக்கிற பணத்தோட மதிப்பும் காகிதமா மாறப்போற அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க தயாரா இருப்பீங்களா? அதாவது மக்கள் இதுக்கு தயாராக இருப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த சிஸ்டம் மக்களை காப்பாற்ற போறதில்லை, உங்களையும் காப்பாற்ற போறதும் இல்லை. நீங்க உங்களை காப்பாற்றும் மக்களை காப்பாற்றும் என்று நம்பினீங்கள் என்றால் உங்களை விட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அரசாங்கமோ அல்லது வங்கிகளோ மக்களுக்கு, அதாவது உங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றா கப்பல் மூழ்க போகுதுன்னு தெரிஞ்சா முதல்ல தப்பிக்கிறது மாலுமிகளாகத்தான் இருப்பார்கள் ஒழிய அந்த பயணிகளை முதல்ல தப்பிக்க மாட்டார்கள். மாலுமிகள் பயணிகளை விட்டுட்டு அவர்கள் தப்பிக்கத்தான் முதல்ல பார்ப்பார்கள். நீங்க அந்த பயந்தோடுற கூட்டத்தில் ஒருத்தரா இருக்க போறீங்களா, இல்ல புயல் வர்றதுக்கு முன்னாடியே ஒதுங்குற புத்திசாலியா இருக்க போறீங்களா? இதுல நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கும். முடிவு உங்களுடைய கையில தான் இருக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனா அந்த கசப்பு தான் உங்களை இன்னைக்கு அலர்ட் பண்ணும். அதனால நீங்க கொஞ்சம் முழிச்சு உங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபடுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, இப்ப நடக்க போற மாற்றங்கள், அதாவது அமெரிக்கா விழுந்தால் அதுக்கு பிறகு வரப்போற 2 காலத்துல நீங்க தப்பிக்கணும் என்றால் நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், உங்களுடைய கையில மதிப்பாக இருக்கக்கூடிய சொத்துக்களா இருக்கட்டும், அது நிலமாக கூட இருக்கலாம். ஏனென்றா நீங்கள் பணத்து மீது நம்பிக்கை வைக்கும் போது, இப்ப அமெரிக்க டாலர்ஸ் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, அதுல அதிகமா முதலீடு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா அமெரிக்கா விழும்போது அமெரிக்காவோட டாலரும் விழும். அப்படி விழுந்தா அந்த
வெத்து காகிதத்துக்கு மதிப்பே இருக்காது. அதுவே நீங்க தங்கம் வாங்கி வைக்கிறதா இருக்கணும், அல்லது சில்வர் வாங்கி வைக்கிறதா இருக்கணும், அல்லது ஒரு நிலத்தை வாங்கி வச்சா அது அப்படியே தான் இருக்கும். என்னதான் பணத்தினுடைய மதிப்பு மாறினாலும் நிலையான சொத்துக்களோட மதிப்பு எப்போதுமே மாறுறது என்று சொல்வார்கள். இதனால நீங்கள் பணத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்கிறத விட்டுட்டு தங்கம், வெள்ளி, நிலம் அதுல கொஞ்சமா முதலீடு செஞ்சு வச்சா கூட அது உங்களை கொஞ்சமாவது பாதுகாக்கும். நான் உங்கள்கிட்ட தெளிவாக ஒன்று தான் சொல்கிறேன். அதுக்கான முழுமையாக போய் தங்கத்தை வாங்கி வை, சில்வரை வாங்கி வை, சொத்துக்களை வாங்கி குவியான்னு நான் சொல்லலை. முழுமையாக நீங்கள் அந்த பணத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க என்பது தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன். ஆகிய நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிந்திருக்குமென்னு நம்புகிறேன். சரியான முடிவு எடுங்கள். தவறான முடிவு, பணத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை வச்சு ஒரு தவறான முடிவை எடுப்பதை விட உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் கொஞ்சத்தை நிலையான சொத்துக்களில் முதலீடு செஞ்சு கொஞ்சம் உங்களை பாதுகாக்க ட்ரை பண்ணுங்க. ஏனென்றால் அமெரிக்கா விழுந்தால் டாலரும் விழும். இதனால் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு நிறைய நிபுணர்கள்ட்ட இதற்கான கேள்விகளை கேட்டு எதில் முதலீடு செய்யலாம் என்பதை தீர ஆராய்ந்து அதுக்கு பிறகு முதலீடு பண்ணுங்க. மொத்தமாக பணத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வச்சால் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறும் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள், இந்த உண்மைகள் இன்னும் பல பேருக்கு போய் சேரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பணத்தில் முதலீடு செய்வார்கள், நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். யார் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய நண்பர்களுக்கு மட்டுமில்லை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏனெண்டா இது வெறும் தகவல் இல்லை, இது அவர்களோட ஃபியூச்சரை பாதுகாப்பதற்கான ஒரு தகவலாக இருக்கும். இதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.